டெலிகிராமுக்கு வந்து தற்காலிக தடை வந்து விதிச்சிருந்தாங்க. ஏன்னா அதில் போலியாக வந்து வினாத்தாள் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மோசடி இருக்குது. அதே மாதிரி நிறைய வினாத்தாள் வந்து இது மூலியமாக தான் கசிஞ்சுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருந்ததுனால மத்திய அரசு வந்து அதுக்கு தடை செஞ்சுருந்தாங்க. அதை எதிர்த்து டெலிகிராம் நிறுவனம் வந்து ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருந்தாங்க. ஒரு சிலர் செஞ்ச தப்புக்காக மொத்த பயனாளிகளுடைய விஷயத்தையுமே நீங்கள் வந்து முடக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனால் இதுக்கு நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மத்திய அரசு விதிச்ச தடை கரெக்ட் தான், அதனால வந்து டெலிகிராம் நிறுவனம் தொடர்ந்த மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஓகே. தொடர்ந்து இந்த கொடநாடு கொலை வழக்கில் புதிய சிறப்பு வழக்கறிஞர்களை நியமிக்க தமிழக அரசுக்கு வந்து உதகை மாவட்ட நீதிமன்றம் வந்து பரிந்துரைச்சிருக்கு. அஞ்சலி, வழக்கினுடைய தற்போதைய நிலை அப்புறம் விசாரணையை தீவிரப்படுத்தக்கூடிய நோக்கில் இந்த பரிந்துரை வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ ரேஷன் கடையில் போய் ரேஷன் வாங்குறாங்கன்னா கைரேகை வச்சு தான் வாங்குறாங்க. ஆனால் அது ஒரு சில கடைகளில் செயல்படலையா, இல்லை ஒரு சிலர் வைக்கலையா, இல்லை வேற யாராவது போய் வாங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வந்து இறந்தவங்களுடைய பெயர்லாம் நீக்கிட்டு அந்த முறைகேடுகளாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கைரேகை பதிவு அப்படிங்கிறது வந்து கட்டாயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அனைத்து உறுப்பினர்களினுடைய கைரேகையும் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே குடும்பத்தில் இருக்க எல்லாருமே போய் அந்த கைரேகை பதிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை கூட்டுறவுத்துறை பிறப்பிச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஏன்னா மொத்த பேருமே வந்து போய் கைரேகை பதிவு பண்ணுவாங்களா ஒவ்வொரு மாசமும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் இருக்கு. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறலாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.